ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இந்த காலையிலே நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து அவருடைய வார்த்தைக்காய் நீங்கள் காத்திருக்கிறீங்களா? தேவனுடைய வசனம் நிச்சயமாய் இந்த நாளில் உங்களை நடத்த போகிறது. விசேஷமாக இந்த நல்ல நாளிலே ஒரு அருமையான சரித்திரத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது ஸ்திரிகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேலிலே இவள் ஒரு மதிக்கப்படத்தக்க பெண்ணாய், இவள் உயர்ந்த நிலையிலே உள்ள ஒரு பெண்ணாக கருதப்படுகிறாள். இவளை குறித்து எல்லா பெண்களும் அங்கே கனமான ஒருத்தியாக வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை குறித்து நான் சற்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த நகோமியுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார் என்று சொல்லி எல்லாரும் புகழும் அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை கனமுள்ளதாய் இருந்தது. ஆனால் அவளுடைய பெண்ணாய், இவள் உயர்ந்த நிலையிலே உள்ள ஒரு பெண்ணாக கருதப்படுகிறாள். இவளை குறித்து எல்லா பெண்களும் அங்கே கனமான ஒருத்தியாக வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை குறித்து நான் சற்று பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த நகோமியுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார் என்று சொல்லி எல்லாரும் புகழும் அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை கனமுள்ளதாய் இருந்தது. ஆனால் அவருடைய முன்னிலைமையை நாங்கள் பார்க்கிற பொழுது ரூத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்திலே அங்கே 5வது 6வது வசனம் 7வது வசனங்களை நாங்கள் படித்து பார்க்கிற பொழுது அவர்கள் அங்கே பெத்லகேமை விட்டு கருதத்தக்கதான ஒரு பயங்கரமான சோகம் அவர்களுடைய வாழ்க்கையில நிகழ்கிறது. அது என்ன சோகம் தெரியுமா? அவருடைய கணவன் மரித்து விட்டான், பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், எந்த சந்தானங்களும் உருவாகுவதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனால் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த மகள் பெரியவள், அவள் மதிக்கப்படத்தக்கவள் என்று சொல்ற அளவுக்கு என்னதான் அந்த இடையிலே நடந்தது என்று சொல்லி நாம் அவதானித்து பார்த்தால் அங்கே ரூத்தின் புஸ்தகத்திலே நகோமி கடந்து போனது உண்மைதான். அவள் அந்நிய தேசத்துக்கு போனது உண்மைதான். இழப்புகள் சந்தித்ததும் உண்மைதான். ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியற்றவளாய் நிற்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவள் எடுத்த தீர்மானம், அந்த பெண்மணி எடுத்ததான தீர்மானம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அன்பானவர்களே, அவள் அங்கே மகிழ்ச்சியாகத்தக்கதாய், சந்தோஷப்படத்தக்கதாய், எல்லாரும் அவளை புகழத்தக்கதாய் மாறியதற்கு அந்த பெண்மணி எடுத்த தீர்மானம் அவளுடைய வாழ்க்கையிலே பிரதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அது என்ன? எழுந்து புறப்பட்டாள், அந்த ஸ்தானத்தை விட்டு வந்தால் அவர்கள் தாங்கள் தீர்மானத்தின் படியே அவர்கள் வழி நடந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த அடிமைத்தனமும் எந்த காரியங்களும் அங்கே துக்கமாய் இருந்ததோ, எது வேதனையா இருந்ததோ அந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து கொள்ள வேண்டும், அந்த ஸ்தானத்தை விட்டு நாங்கள் புறப்பட வேண்டும் என்று சொல்லி தெய்வத்துடைய சமூகத்தை நோக்கி அவர்கள் விரைந்து செல்ல ஆரம்பித்தார்கள். தேவன் அவளுடைய கண்ணீரை, அவளுடைய தீர்மானத்தை பார்த்து கனம் பண்ணினார், ஆசீர்வதித்தார். அந்த நாளிலேதான் தேவன் அங்கே மகிமையாய் அந்த பெண்ணுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்தார். ரூத் என்கிற பெண் உடைய மருமகள் நகோமியோடு புறப்பட்டு போனார்கள். ரூத்தின் மூலமாய் ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டது. அந்த சந்ததி கூடாகவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு இந்த பூவுலகத்தை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அதே வண்ணமாய் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஒருவேளை தவறிழைத்து நீ தேவ சமூகத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்துக்கு அன்றைக்கு நகோமி புறப்பட்டு போனது போல நீ தேவனை விட்டு தூரம் போன ஒரு நபராய் இருக்கலாம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணு. அந்த இடத்தை விட்டு நான் வெளியேறப் போகிறேன், அந்த தீமையிலிருந்து நான் வெளியே வரப் போகிறேன், அந்த அசுத்தத்தை விட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு நான் தீர்மானித்து தேவனண்டை போகப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கிற பொழுது உங்களோட வாழ்க்கையை அங்கே தேவன் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றிக் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலையிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாய், உங்களை புகழத்தக்கதாய் உங்களோட வாழ்க்கை மாற வேணுமா? தீர்மானத்தை எடுங்கள், அதற்கு உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகள், ஆண்டவரே என்ன தீர்மானம் எடுக்கிறார்களோ அந்த தீர்மானத்தின்படி உடைய வாழ்க்கையை கனம் பண்ணி காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பொறுப்படும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.